வெல்கம் டு நலாஸ் டிப்ஸ். இன்றைக்கும் நாங்கள் ஒரு உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய ஒரு காய்கறி வகையைத்தான் பார்க்க போகின்றோம். அதில் இன்றைக்கு நான் எடுத்திருக்கிறது கோவைக்காய் என்ற ஒரு காய். இதையுமே ஆயுர்வேத டயட்டில் அடிக்கடி பாவிப்பார்கள். ஏனென்று சொன்னால் இதுக்கும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கின்றது. இதில் பிளட் சுகர் லெவலை குறைக்கிற தன்மை இருக்கின்றபடியாக அதிகமான டயபெட்டிஸ் ஆட்கள் அன்றாடம் அவர்களுடைய உணவில் சேர்த்து கொள்ளுவார்கள். அதே மாதிரி தோல் பிரச்சனை உள்ளவர்களுக்குமே இது நிறைய உதவுகின்றது. இதுதான் கோவைக்காய். இது அதிகமாக ஏஷியன் கடைகளில் அல்லது இந்தியன் ஷாப்பில் நாங்கள் வாங்கலாம். ஸோ இதை இங்கிலீஷில் ஐவி கோர்டுன்னு சொல்லுவார்கள், ஹிந்தியில் திண்டோரா. ஏன் நான் ஹிந்தியில் சொல்கிறேன்னா அதிகமான இந்தியன் ஷாப்பில் அந்த பேரில் தான் இது இருக்குது. ஸோ இதை நான் இப்போ ஒரு தேக்கரண்டி மஞ்சள் போட்டு அதை கொஞ்சம் தண்ணீரில் ஊற விடுறேன். ஏனென்று சொன்னால் மஞ்சளுக்கு கிருமிகளை கொள்கிற சக்தி இருக்கின்றபடியாக நாங்கள் இது ஒரு 10 to 15 நிமிஷம் இதை தண்ணியில் ஊற விடுவோம். ஸோ இந்த ஒரு 10 to 15 நிமிஷம் ஊறினாக பிறகு இந்த மாதிரி 2-3 தரம் தண்ணியில் நல்ல மாதிரி கழுவி எடுக்க வேணும். அதிகமாக தோல் நாங்கள் சீவ தேவையில்லாத காய்கறி வகைகளுக்கு இந்த மாதிரி மஞ்சளில் ஊற போட தேவையில்லை. இப்போ நாங்கள் தோலோடு சமைக்க போகிறோம் என்று சொன்னால் அது பழங்களாகவோ இல்லை மரக்கறிகளாகவோ இருந்தாலும் ஒரு தடவை மஞ்சளை நீங்கள் கழுவிட்டால் இந்த கிருமிகள் எல்லாம் போயிடும். ஸோ இந்த சைஸில் நான் சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி எடுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பேப்பர் டவலால் நல்லா ஒத்தி எடுக்க வேணும். என்னென்னா தண்ணி இருந்ததுன்னா எண்ணெயில் பொரிக்கும் போது அது கொஞ்சம் தெறிக்கும், இல்லாட்டி வடிவாக அது பொரிப்படாது. ஸோ இப்போ நான் 2 டேபிள்ஸ்பூன் 2 மேசைக்கரண்டி எண்ணெய் விட்டு இப்போ இந்த வெட்டின கோவைக்காய்களை சாதுவாக பொரித்து எடுப்போம். ஸோ ஒரு 15 நிமிடம் விட்டிங்கன்னா இந்தளவு ஒரு கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கும். ஆகலும் பொரிச்செடுக்கக்கூடாது. இப்போ இந்த பொரியல் செய்வதற்காக 2 டேபிள்ஸ்பூன் 2 மேசைக்கரண்டி எண்ணெய் விடுவோம். எண்ணெய் கொதித்து வந்ததுக்கு பிறகு ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகை போடுவோம். கொஞ்சம் பொரிஞ்சு வந்த பிறகு ஒரு 3 காஞ்ச மிளகாயை போட்டு சாதுவாக வறுத்தெடுக்கவும். அதுக்கு பிறகு ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் போடுவோம். அதுக்கு பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து போடுறேன்.
உளுந்தை நாங்கள் ஒரு கோல்டன் ப்ரௌனாக வரும் வரைக்கும் இந்த மாதிரி வறுக்க வேணும். அதுக்கு பிறகு ஒரு 10 கருவேப்பமிலை உங்களுக்கு விருப்பமான அளவு எடுத்துக்கொள்ளலாம். நான் இன்றைக்குமே கூடுதலாக சேர்த்துக்கொள்ளுவேன் கருவேப்பமிலை. அதுக்கு பிறகு சின்ன துண்டலாக வெட்டின இந்த வெங்காயத்தையும் போட்டு சாதுவாக வறுக்கவும். இதில் ஒரு மேசைக்கரணி மல்லி எடுத்திருக்கிறேன். அதை கொஞ்சம் சாதுவாக இடித்து எடுக்கவும். வெங்காயம் இந்தளவு கோல்டன் ப்ரௌனாக வந்ததுக்கு பிறகு ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்ப்போம். ஸோ இதெல்லாம் பொரிஞ்சு வந்ததுக்கு பிறகு இப்போ பொரிச்செடுத்த கோவக்காயை இதோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் போடுவோம். அதுக்கு பிறகு நாங்கள் இந்த இடித்த இந்த மல்லித்தூள், அதுக்கு பிறகு ஒரு டீஸ்பூன் உப்பு, இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் தூள் போடுறேன், சில்லி பவுடர் போட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஸோ இப்போ எல்லாம் இது கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததுக்கு பிறகு நான் ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றி மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு அவிய விடுவோம். அதுக்கு பிறகு ஒரு லோ ஹீட்டில் ஒரு 10 நிமிஷம் விட்டீங்கன்னு சொன்னால் எங்களுடைய கோவக்காய் பொரியல் ரெடி. இந்த கோவைக்காய் பொரியலை நான் இன்றைக்கி புட்டோடு சர்வ் பண்ணுறேன். இது புட்டுக்கு நல்லாகவே இருக்கும், நீங்களும் செய்து பாருங்கள். நாங்கள் வழமையாக புட்டுக்கு கத்திரிக்காய் பொரியல் செய்கின்ற மாதிரி இந்த கோவைக்காய் பொரியலையும் செய்தீர்களானால் கூடவே எங்களுக்கு சத்தாகவும் இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். ஸோ நீங்களும் இதை செய்து பார்த்து ருசியுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் இன்னொரு சுவையான டிஷ்ஷுடன் சந்திக்கின்றேன். பாய்.